ஹாய். இந்த போயம் ஐ எம் எவ்ரி உமன். இதுக்கு முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷ் டாப்பிக்கில் பார்ட் பியில் லைஃப் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். இப்போ வந்து ஐ எம் எவ்ரி உமன் போயம் பார்க்க போகிறோம். ஐ எம் எவ்ரி உமன் இதை எழுதினவங்க வந்து ராக்கி நரியானி ஷெர்கே. அவங்கள பற்றி வந்து கீழே ஒரு 2 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. போயம் வந்து எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னா, மல்டிஃபேஸ்டாக இருப்பாங்க. விமன் அப்படின்னாலே மல்டிஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்ல வருது. இன்றைக்கி இருக்க உமன் வந்து எப்படி பிரேவாக இருக்காங்க, அவங்களோட இன்னர் பியூட்டி என்ன, அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க எதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்களோட பர்சிஸ்டண்ட்டை பற்றி, அவங்களோட மொத்த விஷயத்தை பற்றியும் இதில் வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எ விமன் இஸ் பியூட்டி innate, a symbol of power and strength. உமன் அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா மனசளவில், அதாவது உள்ளேயே அவங்க பொதுவாகவே உமன் அப்படின்னாலே வந்து அழகு தான். a symbol of power and strength. அவங்க வந்து அவங்களோட சிம்பிளே வந்து என்ன அப்படின்னா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. she puts her life at stake, she is real, she is not fake. பெண் அப்படிங்கிறவங்க உண்மையானவங்க, அவங்க பொய் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 லைன்ஸில் பார்த்தோன்னா உமன் வந்து உண்மையாகவே வந்து விமன் அப்படின்னாலே அழகு தான். அவங்களோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்து தான் அவங்களோட சிம்பிளே. அவங்க உயிரை பணைய வச்சு கூட ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அவங்க ரியலான ஒரு ஆள் தான் அவங்க. ஷீ இஸ் நாட் ஃபேக் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு see in spring. த சம்மர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கிற விஷயத்த சம்மர்னும், ஸ்ப்ரிங்காக இருக்கிற டைமை வந்து ஹாப்பியான டைமை தான் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு see in spring. அவங்க கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவங்களோட லைஃப்பை வந்து நல்லா ஸ்ப்ரிங்கான சீசன் மாதிரி நல்லா பிரைட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அகெயின் ஸ்ப்ரிங், அதாவது நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வீட்டில் இருக்க பெரியவங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். அதே தான், அவங்க பக்கத்தில் இருக்கவங்க அதில் வந்து ரொம்ப கேரிங்காக அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி சம்மர் ஆர் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அவங்கள வந்து இப்படி தான் சொல்லி அவங்க தேத்திப்பாங்க. ஷீ இஸ் த உமன், ஷீ ஹாஸ் நோ ஃபியர். அவங்க வந்து ஒரு உமன், அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ், பர்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு எவ்ரி திங், ஷீ சி. அவங்களோட உண்மையிலையும் அவங்க நம்பிக்கையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், பர்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு எவ்ரி திங். பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு மீனிங்கில் சொல்லலாம். பர்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு எவ்ரி திங். நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சக்ஸஸ்க்கான கீயாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. டிஸ்பைட் த சைஸ் அண்ட் கோன்ஸ் அண்ட் மோன்ஸ். சைஸ் அப்படின்னா பெருமூச்சு விடுற அந்த டைம்லையும் சரி, க்ரோன்ஸ்னால் முணங்குறது, மோன்ஸ்னால் புலம்புறது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த். டிஸ்பைட் அப்படின்னா இருந்தாலும் அவங்க பெருமூச்சு விடுற டைம், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹப்பா அப்படின்னு இருக்க அந்த டைம்லையும் சரி, புலம்புற டைம்லேயும் சரி, முணங்குற டைம்லேயும் சரி, ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப். அவங்களோட கொள்கையிலையும் கோட்பாடுலையும் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர். ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ ப்ராங்க்ஸ்டர். பெண்கள் அப்படின்னாலே அவங்க ஒரு பெண் சிங்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. டோன்ட் மிஸ் வித் ஹர், அவங்க கிட்ட வச்சுக்காதீங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ ப்ராங்க்ஸ்டர். ப்ராங்க்ஸ்டர்னால் வந்து ஏமாத்துறது. இப்போ நம்ம யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா, ப்ராங்க் பண்ணுறாங்க இல்லையா. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ ப்ராங்க்ஸ்டர். அவங்கள ஏமாற்றணும் அப்படின்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட், her self-respect. She knows how to thaw you, saw you. So beware. Don't ever try to saw her pride. இந்த இடத்துல அந்த சா அப்படிங்கிறது வந்து எதை சொல்ல வருதுன்னு அப்படின்னா, கட் பண்ணுவோம்ல சா மில், அந்த கட் பண்ணுறோம்ல அந்த விஷயத்தை தான் வந்து சொல்ல வருது. டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட். அவங்களோட அந்த ப்ரைடை வந்து கட் பண்ணணும், இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா, ஷீனோ அவங்களுக்கு தெரியும், ஹவு டு தாயோ எப்படி வந்து அதை பாதுகாத்துக்கணும், இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரியும் அப்படின்றத வந்து சொல்ல வராங்க.
She is today's woman dear. Love her, respect her, keep her near. அவங்கள நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா லவ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அண்ட் அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு போயம், ரொம்ப நல்ல ஒரு போயமும் கூட. ஒன்ஸ் நீங்கள் அகெயின் ரீட் பண்ணிங்கன்னா அந்த மீனிங் வந்து நல்லா இன்னும் டீப்பாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ளோசரிஸில் கொடுத்துருக்காங்க. innate அப்படின்னா inborn அண்ட் நேச்சுரல். stake அப்படின்னா ரிஸ்க். பர்சிஸ்டன்ட், டிட்டர்மினேஷன். சை அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பெருமூச்சு விடுறது. எமிட் அ லாங் டீப் ஆடிபிள் பிரெத் எக்ஸ்பிரஸிங் சேட்னஸ், ரிலீஃப் ஆர் டயர்ட்னஸ் அப்படின்னா புலம்புறது. மோன்ஸ் அப்படின்னா முணங்குறது அந்த மாதிரி. மெஸ் வித் அப்படின்னா மெடல் ஆர் இன்டர்ஃபியர் வித். அவங்க அந்த மெஸ் வித் ஹர் அப்படின்னா அதில் அவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது. ப்ராங்க்ஸ்டர் அப்படின்னா எ பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் மிஸ்சீவியஸ்லி, அதை ப்ராங்க் பண்ணுறது, பொய்யா இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மீனிங்ஸ் வந்து இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க புக் பேக்கில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம். வாட் டஸ் த வேர்ட் சம்மர் மீன் ஹியர்? சம்மர்ன்ற வேர்டு வந்து எதை மீன் பண்ணுதுன்னா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த சேடான அவங்களோட லைஃப்பில் நடக்கிற கஷ்டங்களை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து அந்த லைன்ஸை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ போயம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக அதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம பார்த்துடணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர் அண்ட் கீப் ஹர் நியர். இது வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன் எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே லைனில் இந்த ஹர் அப்படின்ற 2 வேர்டுமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெப்பிட்டேஷன், TION, ரெப்பிட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக் அப்படின்றது. இதனால் இது வந்து என்ன வருது அப்படின்னா ஆக்சிமோரன். நம்ம முன்னாடி லைஃப் போயம்லேயே பார்த்துருப்போம் ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்றது. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ரியல் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். MORAN, ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். இந்த மாதிரி கண்டினியூஸாக வர லைன்ஸில் இந்த ஷீ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற வேர்டு வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோன்னா அனஃபோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அனஃபோரா, ANAPHORA, அனஃபோரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் லயனஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு விலங்கு கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். PHOR, மெட்டஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைனில் ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். இந்த 2 லைன் எடுத்தோம் அப்படின்னா ஷீன்னு ஸ்டார்டிங்கில் ஒரே வேர்டு வந்து கண்டினியூஸாக 2 லைனில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோன்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக், ரியல் ஃபேக் அப்படின்னு சொல்லி வர்றதுனால இதை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் அ லைனஸ், அதை வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். இதில் வந்து ஒரே லைனில் ஹர் அப்படிங்கிறது வந்து இருக்கங்காட்டி இது என்னென்னு சொல்கிறோன்னா ரெப்பிட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் 4 லைன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா innate, strength, stake, fake. innate அப்படிங்கிறது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து வேறு சவுண்ட் வருது, ஸோ அதை வந்து பீன்னு வச்சுக்கலாம். ஸ்டேக் அப்படிங்கிறது சி, ஃபேக் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி வருது, ஸோ இது வந்து சீன்னு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு 4 லைனுக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த லைனில் பாருங்கள், இந்த 4 லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சவுண்டு வருது. டியர், நியர், ஃபியர், இது 3 ஒரே சவுண்டு வருது. ஸோ நம்ம இப்போ இங்கே ஏன்னு கொடுத்துட்டோன்னா இந்த 3க்கும் வந்து நம்ம பி கொடுக்கணும். ஸோ இதோட ரைம் ஸ்கீம் வந்து ABB, ABBB அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரைம் ஸ்கீம் வந்து பார்க்கணும். அவ்வளோதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். வேறு எதுவும் பெருசாக இல்லை. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.